ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், உங்கள் வேத புஸ்தகங்களை 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். எடுத்த தெய்வ பிள்ளைகள் அதை வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. கரங்களை மேல உயர்த்தி சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சாமுவேலுடைய நாளெல்லாம், சாமுவேல் வாழுகிற நாளெல்லாம் தேவனுடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. பெலிஸ்தியர்கள் சாமுவேலுக்கு முன்பதாக, இஸ்ரவேலருக்கு முன்பதாக அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக எத்தனையோ சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். உங்களுக்கு முன்பதாக எத்தனையோ காரியங்கள், சாத்தானுடைய போராட்டங்கள் எழும்பி இருக்கலாம். பெலிஸ்தியர் போல, கோலியாத்தை போன்ற பிரச்சனைகள் எழும்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தி அந்த பெலிஸ்தியரை தாழ்த்தினது போல உங்கள் எதிரிகளை உடைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதத்தின் புஸ்தகம் 23:5 வசனத்தில் விதமாக சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். இந்த இஸ்ரவேலை கர்த்தர் ரொம்ப அழகாக ஆசீர்வதித்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ரொம்ப அழகா பெருக பண்ணினார். ஆனால் அவர்கள் தேவன் பிரியப்படாத காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். தேவன் விரும்பக்கூடாத காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால நடந்த காரியம் என்ன தெரியுமா? தோல்விகளுக்கு மேல தோல்விகளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முறை இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் பெரிய போர் நடக்குது. போர் நடக்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு இரவுல 3000 இஸ்ரவேலர்கள், 3000 பேர் இறந்து போனார்கள். தோல்விகளுக்கு மேல தோல்வியை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு யோசனை வருது, நம்ம உடன்படிக்கை பெட்டிய இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து, தேவ பிரசன்னத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த போர் நடக்கிற இடத்துல நாம் வைப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். அது தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வரும்போது பயங்கரமான ஆர்ப்பாட்டம், பயங்கரமான சத்தம். பெலிஸ்தியர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுகிறார்கள், என்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இப்படி ஒரு சத்தத்தை கேட்டதில்லையே, இப்படி ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தமா, எப்படி இது உண்டானது என்று பார்க்கும் பொழுது ஒருவர் சொல்லுகிறார், அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் போர் நடக்கிற இடத்துல முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கிறாங்க, இனி நம்முடைய வாழ்க்கையில தோல்வி மாறிடும், இனி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை மாறிடும், இனி நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அதுலயும் தோல்விதான். பெலிஸ்தியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை அபகரித்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் தோற்று போனார்கள். எப்பவுமே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் கிறிஸ்தவ பிள்ளைகள், இருக்கிற இடத்துல இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். இருக்கிற இடத்துல, ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல, ஆண்டவரே நீர் என்ன வச்சிருக்கிறீங்கப்பா, நீங்க என்ன உட்கார வச்சிருக்கிறீங்க, இந்த இடத்துல நான் வாழ்றேன், எனக்கு 10 விசுவாசி தான் இருக்கிறாங்களா, போதும் ராஜா, 10 பேரை வச்சினாலும் கூட நான் உம்மை ஆராய்த்து கொண்டே இருப்பேன், 100 பேரை கொடுக்குறீங்களா, சந்தோஷம் தான் ராஜா. ஆண்டவர் எந்த நிலைமையில நம்மளை வச்சிருந்தாலும் இருக்கிற இடத்திலே சந்தோஷமா வாழுகிற தேவ பிள்ளைகளை தான் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உடன்படிக்கப்பட்டு இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய ஆராதனை செய்கிற ஆசரிப்பு கூடாரம். ஆனால் எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்களோ தோல்வி தோல்வி தோல்வியை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சாமுவேல் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், ஐயா
வாழ்க்கையில் தோல்விகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். உடைய வாழ்க்கையில இனி எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது வெற்றி கிடைக்கும், எங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு விடுதலையை கொடுப்பாரா என்று கேட்கிறார்கள். தேவன் சாமுவேலை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையை வராதபடிக்கு அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். பெலிஸ்தர்களை கர்த்தர் தாழ்த்தினார். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக மாற ஆரம்பித்தது. அது வரைக்கும் இஸ்ரவேலர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் ஓடி ஒளிய ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து போனார்கள். ஆனால் எப்பொழுது சாமுவேலிடத்திலே தேவனுடைய பிரசன்னம் கடந்து வந்ததோ, ஆவியானவர் சொல்லுகிறார், தாழ்த்தப்பட்ட இடத்துல இன்னைக்கு ஒருவேளை தாழ்த்து போய் மனிதர்களால் உடைக்கப்பட்டு, உறவினர்களால் தள்ளப்பட்டு, குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டு, வேதனைகளோடு கண்ணீரோடு பிரச்சனையோடு வாழ்க்கையில நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேனே, இந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் மாறுமா, இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் மாறுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, நீங்கள் தாழ்த்தப்பட்ட இடத்துல உங்களை உயர்த்தி, யார் உங்களை தாழ்த்தினார்களோ அதே ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது, சாமுவேல் வாழ்ந்த நாளெல்லாம் கர்த்தருடைய கை யாருக்கு எதிராக மாறப்பட்டது தெரியுமா? யாரு தேவ பிள்ளைகளுக்கு, யாரு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, யாரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் என்கிற சந்ததியாருக்கு எதிராக வந்தார்களோ அவர்களுக்கு விரோதமாக மாற ஆரம்பித்தது. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்த்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிர்த்து வந்திருக்கலாம். நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இதை எப்படி தாண்டி வர போறேன், இந்த பிரச்சனை எப்படி ஓவர்டேக் பண்ண போறேன், இந்த பிரச்சனைகளை எப்படி என் வாழ்க்கையில மாறப்போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வாழுகிற நாட்கள் வரைக்கும் உங்களை யாரும் தொட முடியாத அளவுக்கு ஒரு வேலி அடைத்து பாதுகாக்க நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர், அவர்களுக்கு முன்பதாக என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். எனக்கு ஒருவேளை இதே சூழ்நிலை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், நொறுக்கப்பட்டிருக்கிறேன், உடைக்கப்பட்டிருக்கிறேன், ஐயா நான் தலைகுனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் மிக அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இனி உங்களை தாழ்ந்து போகாதபடிக்கு உயர்த்துவார். ரெண்டாவது பார்க்கிறோம், உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களை அவர் சிதறடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட பாதையில கடந்து வர வேண்டும்? ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சாமுவேலுக்கு கொடுக்கிறார். சாமுவேலுக்கு கொடுக்க வேண்டுமானால் சாமுவேல் சில அனுபவங்களை தாண்டி தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சாமுவேல் கடந்து வந்த 2 அனுபவங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்று உங்களோடு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியத்தை அதே அதிகாரத்தில் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற. எடுத்த தேவ பிள்ளைகள் யாராயிலும் ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன வந்துட்டே இருக்குது? தோல்வி வந்துட்டே இருக்குது. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் என்ன வருது? பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இப்ப இஸ்ரவேல்லாம் யார்கிட்ட வர்றாங்க? சாமுவேலிடத்துல வருகிறார்கள். வந்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஐயா வேற வழியே தெரியல, எங்கள்கிட்ட இருந்த உடன்படிக்கை பெட்டியையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு நாங்க உடைந்து கொண்டிருக்கிறோம், ஒரே இரவுல 3000 ஜனங்களை நாங்கள் இழந்து விட்டோம் ஐயா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா, எங்களுக்காக தேவ சமூகத்துல அது திறப்புல நின்று எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும் என்று கேட்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்துல தான்
அந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மட்டும்தான் தேவ சமூகத்தில் கேட்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் விதமாக சொல்லுகிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சாமுவேல் தான் தேவ சமூகத்தில் கேட்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்க கரங்கள்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்கிறார், ஒரு அழகான ஒரு வசதியை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் எதை கேட்டாலும், எதை தேவனுடைய சமூகத்தில் முட்டங்காலிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், ஆவியானவரே நெருக்கங்கள் மாறட்டும், எனக்கு விரோதமாய் இவ்வளவு பேர் எழும்பி இருக்கிறாங்கப்பா, எனக்கு விரோதமாய் பெலிஸ்தரின் படைகள் எழும்பி இருக்கிறது, ஒரு அற்புதத்தை செய்யும் என்று எந்த தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் முட்டங்காலிட்டு ஆண்டவரை அற்புதத்தை செய்யும் என்று கேட்கிறீர்களோ, நிச்சயமாய் ஆவியானவர் அவர்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தி அவர்களை தாழ்த்தி உங்களை வேலையடைத்து பாதுகாத்து நீங்கள் வாழுகிற நாள் வரைக்கும் ஒருவனும் உங்களை தொடாதபடி அவர் ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சாமுவேல் செய்த முதல் அனுபவம், the first experience of Samuel, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய ஜெப நேரங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வேற எல்லா நேரத்துக்கும் முதலிடத்தை கொடுக்கிறோம். கல்யாண வீட்டுக்கு போகணும், சடங்கு வீட்டுக்கு போகணும், காது குத்து வீட்டுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், எதுக்கெல்லாமோ நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பம் தோற்று போவதில்லை. ஜெபிக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், கர்த்தர் தடைகளை உங்களுக்கு முன்பதாக நிர்மூலமாக்கி, வசனம் சொல்லியிருக்கிறது, திறந்த வாசலை உண்டு பண்ணுவார். திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். தடையாய் வருகிற எல்லா சாத்தானுடைய சங்கிலிகளையும் இந்த மாலை நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் உடைக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் செய்ய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? யூ நீட் டு கீப் ப்ரேயிங். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சாமுவேலின் சமூகத்தில் கடந்து வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா நாங்கள் தோற்று கொண்டிருக்கிறோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? மிக பயங்கரமான நாட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வியாதியின் நாட்கள், வறுமையின் நாட்கள் நமக்கு முன்பதாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேவ கிருபையில் இருக்கிற பிள்ளைகள், தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் முட்டங்காலிட்டு, ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா, இந்த நெருக்கங்களை மாற்றும், போராட்டங்களை மாற்றும், கண்ணீரை மாற்றும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வாசல்களை திறப்பார். எதிர்த்து வருகிற சத்துருக்களை உங்களுக்கு முன்பதாக நிர்மூலமாக்க, உங்களுக்கு முன்பதாக அவனை சிதறடிய பண்ண கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு ஆர்மி ஆபீசர் ஒரு நாள் நைட் அவருக்கு ஒரு கால் ஒன்று வருகிறது. இப்படியாக ஒரு பெரிய படையிலிருந்து ஒரு பட்டாலியன், ஒரு பெரிய குரூப் உன்னை எதிர்த்து வருகிறார்கள், நீயும் உன்னுடைய இடத்துல இருக்கிற எல்லா ஆர்மி ஆபீசரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறாங்க. இவர் அடுத்து கேட்கிறாரு, அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னாங்க. அவங்க சொல்றாங்க, ஏறத்தாழ 3000 பேர் 4000 பேர் இருக்கிறார்கள். இவர் சொல்றாரு, அவங்க 4000 பேர் இருக்கிறாங்க, பட் நான் வெறும் 300 பேரோட உட்கார்ந்து இருக்கிறேன். எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் பிழைக்க முடியும், என்ன செய்வது தெரியாமல் இருக்கிறார். அடுத்த நாள் வந்தது, யுத்தத்துக்கான அறிவிக்கப்பட்ட நாள் வந்தது. யுத்தத்திற்காக ஏறத்தாழ 3000 பேர் 4000 பேர் அணியெடுத்து வருகிறார்கள். இரவு நேரத்தில் வந்தவங்க எப்படி வந்தாங்களோ அப்படியே திரும்பி ஓடிட்டாங்க. சில 2-3 வருடங்கள் கழித்து இந்த 300 பேரோடு இருந்தவர் அந்த நாட்டை எதிர்த்து, அந்த பட்டாலியனை எதிர்த்து மறுபடியும் இவர் போர் தொடுக்க போகிறார். போகும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு கமாண்டர் இன் சீஃப், ஒரு கமாண்டரை அவர் கைப்பற்றுகிறார். அவனை பிடித்து தன்னுடைய தேசத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். கொண்டு வந்தவர் பயங்கரமான விசாரணை, அடிக்கிறாங்க. என்ன நீ எத்தனை நாள் துன்புறுத்தி இருப்பாய், எத்தனை நாள் எங்களை கலங்க விட்டிருப்பாய், நாங்களோ சிறிய கூட்டம் தான், ஆனால் நீங்கள் பெரிதான கூட்டம், எத்தனை நாள் அழ விட்டுருப்ப எங்களை, இன்றைக்கு கையில் மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க.
கேட்டு முடிச்ச உடனே அவர் சொல்றாரு, ஏறத்தாழ 3 வருடங்களுக்கு முன்பதாக இதே பட்டாலியனை நாங்கள் அழிக்கும்படியாக இந்த கூட்டத்தை நாங்கள் அழிக்கும்படியாக கடந்து வந்தோம் என்று சொன்னார்கள். இந்த கமாண்டருக்கு ஒரு பயங்கர ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, நம்ம 300 பேர் தான் இருந்தோம், அவன் ஏறத்தாழ எத்தனை பேர்? 3000-4000 பேர். ஆனா அந்த இரவுல வந்தவே வழியே தெரியாம எப்படி ஓடி இருப்பான்னு கேட்டார். அவனை கூப்பிட்டு கேட்டாரு, பரவாயில்லடா ராஜா, உன்னை பிடிச்சிட்டு வந்துட்டோம், எதனால அன்னைக்கு இரவு நேரத்தில் எங்களை விட்டுட்டு போனா அப்படின்னு கேட்டார். உடனே இந்த மனுஷன் சொன்னாரா, இந்த கமாண்டர் இன் சீஃப் பெரிய மனுஷன், ஆர்மியில பெரிய ஒரு ஆள் கமாண்டர் சொல்றாரு, நாங்கள் 4000 பேர் வந்தது உண்மைதான், உங்களை எப்படியாவது தூக்கிட்டு போயிடணும், உங்க 300 பேரும் தூக்கி எங்க நாட்டுக்குள்ள கொண்டு போயிடணும்னு ஒரு பயங்கரமான இதோட வந்து சேர்ந்தோம். ஆனா நாங்க வந்து பார்க்கிறோம், உங்க இடத்தை சுத்தி எந்த பீரங்கியும் இல்லை, உங்க இடத்தை சுத்தி எந்த கன் சவுண்டும் இல்லை, எந்த போர் வீரர்களும் அவங்க ரெடியா இருந்தது போல தெரியல. ஒரு அமைதியை பார்க்கிறோம். அமைதியை பார்த்தோம். நாங்க அந்த வீட்டுக்கு மேல பார்த்தா ஒருவர் சந்தோஷமா உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம் அப்படிங்கிறார். உடனே சொன்னார், சரிப்பா இதெல்லாம் ரைட்டு தான், நாங்க அன்னைக்கு வேற வழி தெரியல, அதனால நாங்க ரூமுக்குள்ள அமைதியா உட்கார்ந்துருந்தோம். ஏன்னா நீங்க ஏறத்தாழ 4000 பேர், நாங்க வெறும் 300 பேர் தான், எங்களை கண்டிப்பா கொண்டு போடுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் உள்ள இருந்தோம் அப்படின்னாங்க. இவர் சொன்னாரு, சும்மா நார்மலா வருகிற ஒரு பிரச்சனையே இன்னைக்கு மனுஷன் எதிர்கொள்ளணும்னா பக்கத்து வீட்டுல இருந்து 4 பேரை கூப்பிடுறான், அங்க இருந்து 4 பேரை கூப்பிடுறான், இங்க இருந்து 10 பேரை கூப்பிட்டு ஒன்றும் இல்லாததற்கும் ஃப்ரெண்ட்ல 10 பேரை நிப்பாட்டி விட்டு பெரிய சீனை காட்டிடுறான். ஆனா நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுன்னு தெரிந்தோம் அமைதியா இருந்தீங்க பாருங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க பாருங்க. எங்க தலைவனுக்கு என்ன பண்றதே தெரியல, திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, ஒருவேளை நமக்கு தெரியாம மேல அணுகுண்ட தொங்க விட்டுருப்பானோ, ஒருவேளை நமக்கு தெரியாம பெரிய பீரங்கிய ஒளிச்சு வச்சிருப்பானோ, நம்ம கால் எடுத்து வச்சோம்னா நம்ம காலி ஆயிரோன்னு ஒரு பயம் வந்துச்சு பாருங்க. அப்படியே ஓடி எங்க ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னா. அன்னைக்கு இவர் சொன்னாராம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வத்தில் சிறந்தவராக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை எதிர்த்து உங்களுக்கு மேலானவர்கள் எழும்பி இருக்கலாம், இன்னைக்கு உங்களை எதிர்த்து எத்தனையோ ஜனங்கள் எழும்பி வந்திருக்கலாம். நான் ஆண்டவர் மிக தெளிவாக தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல, உன்னை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. மரண பரியந்தம் எத்தனை ஜனங்கள் உனக்கு எதிராக வந்தாலும், எத்தனை காரியங்கள் உனக்கு விரோதமாய் வந்தாலும், கர்த்தர் உன்னோடு இருந்து நீ தாழ்த்தப்பட்டு போன இடங்களில் பெலிஸ்தர்களுக்கு முன்பதாக உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேலி அடைத்து ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம். தேவ சமூகத்தில் ஆவியானவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும், ஆவியானவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆவியானவரே என் நெருக்கங்களை மாற்றும், ஆவியானவரே என் போராட்டங்களை மாற்றும், ஆவியானவரே என் சிறையிருப்புகளை மாற்றும் என்று கேளுங்கள். நீங்க ஜெபிக்க 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 அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க துதிக்க 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 உங்க வாழ்க்கையில எல்லா கட்டுகள், உங்க வாழ்க்கையில எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. முதலாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். the first experience சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஆவியானவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வேகமாக இரண்டாவது ஒரு காரியத்திற்குள்ளே நான் கடந்து வரும்படியாக விரும்புகிறேன். அதே அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாக தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
இரண்டாவதாக ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள, தாழ்த்தப்பட்ட இடத்துல உயர்வை பெற்றுக்கொள்ள, ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள சாமுவேல் செய்த ஒரு இரண்டாவது அனுபவம் என்ன தெரியுமா? தேவனுக்காக அவர் பலிகளை செலுத்த ஆரம்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கென்று காணிக்கை கொடுக்க ஆரம்பித்தார். அதே அதிகாரத்தில் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதோடைய 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகல பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக விழுந்தார்கள். நல்ல கரங்களை தட்டி அப்போட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க? சாமுவேல் தேவனுக்காக பலியை செலுத்துகிறார். தேவனுக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இடி முழக்கம் போல தேவனுடைய மகிமை கடந்து வர ஆரம்பித்தது. தேவனுடைய பிரசன்னம் கடந்து வர ஆரம்பித்தது. எப்பொழுது தேவ பிரசன்னம் கடந்து வந்ததோ அப்பொழுது பெலிஸ்தர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக விழ ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு தேவனுக்காக நீங்க உங்க நேரத்தை கொடுக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருக்காக 10ல் 1 பகுதி ஆண்டவரே உமக்காக கொடுக்கிறேனப்பா, இந்த ஏழைக்கு நான் கொடுக்கிறேன் ராஜா, இந்த தேவைப்படுகிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறேன்ப்பா, இந்த விசுவாசிக்கு கொடுக்கிறேன் ராஜா, இந்த ஊழியத்துக்கு நான் உதவுகிறேன் ராஜா என்று யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பெலிஸ்தரின் படைகளையும், உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாப கட்டுகளையும் தேவ ஆவியானவர் இந்த இரவு நேரத்தில் ஒரு இடை முழக்கத்தை கொண்டு வந்து உனக்கு முன்பதாக அவர்களை உடைக்க வசனம் சொல்லியிருக்கிறது போல அவர்களை விழப்பண்ண ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை நல்லா மேல உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சாமுவேல் செய்கிறார். அந்த வெற்றி கிடைக்கிற வர தேவ சமூகத்தில் பலிகளை செலுத்த ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு வசனம் சொல்லி இருக்கிறது, காணிக்கை ஆண்டவர் விரும்பினாலும் உங்களை தேவ சமூகத்தில் கொடுக்கிறதா உண்மையுள்ள ஆராதனை, உண்மையுள்ள காணிக்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஈசாக்கை கொடுக்கிறார், ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். கொடுத்துட்டு ஆண்டவரே கேட்கிறாரு, ஆபிரகாம் ஈசாக்கை நீ எனக்காக பலி கொடுக்க வேண்டும். இப்போ மலைக்கு போறாங்க, 2 பேரும் பலி செலுத்தும்படியாக போகிறார்கள். 2 பேருக்கும் ஒரு காரியம் தெரியும், ஒன்னில் ஈசாக்கை கொடுக்கணும், இல்லைன்னா ஆபிரகாம பலி கொடுக்கணும். ஈசாக்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கிறோம்? ஒன்றுமே இல்லை, பலி ஒன்றும் இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்னையா இருக்குது, ஆண்டவருக்கு கொடுன்னு சொல்கிறீங்களே, நான் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க முடியும்? மலைக்கு போகிறாங்க, தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் கீழ்ப்படிஞ்சார் ஆபிரகாம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து தன்னுடைய பிள்ளைய பலிபீடத்திலே படுக்க வைக்கிறார், கொடுத்து விட்டார். நல்லா யோசித்து பாருங்கள். இப்பொழுதுதான் தேவ வார்த்தை ஆபிரகாமோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, டோன்ட் புட் யுவர் ஹேண்ட்ஸ், உன்னுடைய கையை போடாதே என்கிற ஒரு சத்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, எப்பா திரும்பி பாரு, ஒரு ஆடு நிக்குது, அதை நீ பலியாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். நினைச்சு பாருங்க, நீங்க தேவனுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட அவரே உங்க கையில எல்லா காரியத்தையும் கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், என்னால் கொடுக்க முடியல, ஆண்டவர் கொடுக்குங்கிறவங்களாக மாற்றுவார். நிறைய பேர் நினைக்கிறோம், இவங்களுக்கு இத்தனை உதவி கேட்கிறாங்களே, அவங்க கேட்குறாங்க, அந்த இடத்துல கேட்குறாங்க, எனக்கு செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் செய்ய முடியாத அளவுக்கு தடைகளை பார்த்துட்டு இருக்கிறேனே. ஆண்டவர் உங்களை கொடுக்க வைக்கணும்னு திட்டம் வச்சிருந்தாருன்னா நிச்சயமாக அதுக்கேற்ற காரியத்தை ஆண்டவர் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். புரிகிற தேவ பிள்ளைகள் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது, ஆண்டவருக்கென்று நீங்க உங்க நேரத்தை, உங்களுடைய வாழ்க்கைய, ப்ரீஷியஸ் டைம். இன்னைக்கு தேவன் ஆராதிக்க இந்த மாலை நேரத்தில் 1.5 மணி நேரம் தான், ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம் தான்,
தேவ சமூகத்தில் காத்திருக்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னோடு கூட பேசுகிறார். அவரோடு கூட பேசுகிற நேரம், அந்த நேரம் பெருக 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 வாழ்க்கையில் தடைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த நேரம் பெருக 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 வாழ்க்கையில் போராட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த நேரம் பெருக 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 ஆண்டவருக்கென்று வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க தேவன் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்ற அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை நல்லா மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு முன்பதாக தோற்று கொண்டிருந்தார்கள். ஆனால் 2 காரியத்தை சாமுவேல் சொல்லுகிறார். ஜெபிக்க ஆரம்பித்தார். இரண்டாவது, தேவனுக்கென்று கொடுக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்த 2 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னா, இந்த 2 குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிப்போமே ஆனால், நாம் வாசித்தது போல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேல் எல்லையில வராதபடிக்கு இனி உங்க வாழ்க்கையில சத்துரு வருவதில்லை. இனி உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் வருவதில்லை. இனி உங்க வாழ்க்கையில சாபங்கள் மேற்கொள்வதில்லை. இனி உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வருவதில்லை. தேவன் தாழ்த்தப்பட்ட இடத்துல உங்களை உயர்த்த போகிறார். உடைக்கப்பட்ட இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சாமுவேலின் நாளெல்லாம் உங்க இருதயத்தில் கை வச்சு உங்க பேரை சொல்லுங்க. ஏபி சாமுடைய நாட்களெல்லாம் கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு மேல இருக்கும். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் வருகிறவர்களை, ஆண்டவரே விரோதமாய் வருகிற ஹல்லேலூயா எப்படிப்பட்ட சாத்தானுடைய கட்டுகளாக இருந்தாலும் அதை உடைத்து என் மேல உங்க கையை வைக்கிற தேவனாக இருக்கிறீர். என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்மை நான் முழுவதுமாக நம்புகிறேன். இந்த வைராக்கியத்தோடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். இந்த 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதக்காரன் சொல்வது போல, என்னை எதிர்த்து வந்தாலும் நீர் வெற்றி கொடி பிடிக்கிற தேவனாக இருக்கிறீர். சத்துருக்கள் பெருகினாலும் நீர் என்னோடு கூட இருந்து ஜெயத்தை தருகிறீர். பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், வியாதி என்கிற அனுபவம் வந்தாலும், உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு பாரத்தோடு காத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் வருகிற நாட்களில் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும்